ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன். ஸோ நம்ம வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இலவசமாக ஜாதகத்துக்கு பலன் கூறக்கூடிய லைவ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் இதே சேனலில், இதே ஃபார்மேட்டில். ஸோ அதில் சில நேர்கள் காசு கட்டி நமக்கு ஜாதகத்துக்கு பலன் கேட்டிருப்பாங்க சூப்பர் சாட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாக. அதை நம்ம ஒவ்வொரு வாரமும் அவங்க சூப்பர் சாட் மூலமாக பணம் கட்டி ஜாதகம் பலன் கேட்டவர்களுக்கு தனியாக இதே போல மண்டே இல்லைன்னா டியூஸ்டே 2 நாட்குள்ள ஒரு நாள்ல நம்ம தனி வீடியோவோ போடுறோம். ஸோ அது மாதிரி போன வாரத்துல யாராரு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பார்க்கக்கூடிய புது நேர்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கும் பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, அல்லது உங்க ஜாதகத்துல சின்ன சின்ன சந்தேகம், சின்ன டவுட் தான் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட அதுக்கு கூட ஒரு லைவ் பண்றோம் நம்ம வியாழக்கிழமை ஒரு ஜென்ரலான டவுட்ஸு, ஜோதிடம் கத்துக்கிட்டு வரேன், அதுல ஆரம்ப நிலையில ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது. ஸோ சந்திரன் இங்க இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணும், தேய்பிரையா இருக்குச்சுன்னா என்ன சார் பண்ணும், இந்த லக்னத்துக்கு இந்த சந்திரன் நீச்சமா இருந்துச்சுன்னா எப்படி பண்ணும், இது மாதிரி ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இது மாதிரியான சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக அல்லது ஒரு டிஸ்கஷன் பண்ணுவதற்காக ஒரு டவுட்ஸ் கேட்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக நம்ம வியாழக்கிழமை அதுவும் ஒரு லைவ் பண்றோம். ஸோ மொத்தம் 3 லைவ் பண்றோம். ஸோ அதில் வியாழக்கிழமை பொதுவான கேள்வி பதில் செக்ஷன் அப்படிங்கிற மாதிரியும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இலவசமாக ஜாதகத்துக்கு பலன் கூறக்கூடிய லைவ் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 3 லைவ் பண்றோம். ஸோ அதுல சில நேர்கள் காசு கட்டி நம்ம ஜாதகத்துக்கு பலன் கேட்டிருப்பாங்க. ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள் உங்க ஜாதகத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில உள்ள லைவ்ல கலந்துக்குங்க. உங்க ஜாதகத்துக்கான பலன் நம்ம பார்த்து சொல்றோம். சரி, இப்ப இந்த வாரத்துல யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவதாக அப்படின்னா வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா போன 27ஆம் தேதியா 26ஆம் தேதி, ஓகே, 26ஆம் தேதி நம்ம லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லைவ்ல 2 நேர்கள் கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் ஸ்ரீ ராஜலட்சுமி மோட்டார், ஸோ அவங்க வந்து ஜென்ரலான கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கான ஆன்சர் நான் அந்த லைவ்லயே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது இல்லாம இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, 2 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஆன்சர் என்னங்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம் ஒன்னொன்னா. ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க, திருநெல்வேலியில இருந்து அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா 13/4/64 டைம் இரவு 11:10 கோயம்புத்தூர். ஸோ குரு தசை மற்றும் சனி தசை எப்படி இருக்கும் தான் இவருடைய கேள்வி. ஸோ அதற்கான கேள்விக்கான ஆன்சர் என்னங்கிறத ஜாதகத்தோட பார்க்கலாம். இதுதான் உங்க ஜாதகம் சார். இது இல்ல, எந்த ஜாதகம் இல்ல. சேஞ்ச் ஆகலையே. எஸ், வந்துருச்சு, ஜாதகம் மாறிடுச்சு. இதோ இதான் ஜாதகங்க, ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. சரி, இதான் இந்த ஜாதகம். 13/4/64 இரவு 11:10 கோயம்புத்தூர்ல பிறந்திருக்காரு. ஜாதகம் தனுசு லக்னம் அண்ட் மேஷ ராசி, நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பரணி 2வது பாதம். நடந்துட்டு இருக்கிற தசை ராகு தசை முடிஞ்சு குரு தசைக்குள்ள வந்துட்டாரு. இவருடைய கேள்வி குரு தசை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, குரு தசையில குரு புத்தி சனி புத்தி முடிஞ்சு போச்சு. இப்ப புதனுடைய புத்தியில தான் போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த குரு புத்தியும் சனி புத்தியும் ஒரு அன்ஃபேவரட்டான பலன்களை தான் செஞ்சிருக்கணும். அதனால இந்த குரு நன்மை தராது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இந்த ஜாதகத்துல குரு சிறப்பா உட்கார்ந்துருக்காருங்க. குரு கேது நட்சத்திரத்தில் அமர்ந்து லக்னத்திலே கேது நிக்குது. அப்ப என்ன அர்த்தம், குருவோட நட்சத்திரத்திலே குரு உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை நிக்குது 4ஆம் இடத்தோடு. அப்ப நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும். 4ஆம் இடம் சொத்து சுகம். ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சுகஸ்தானம் தான் 4ஆம் இடம். ஸோ அப்ப அந்த பாவகம் பரிவர்த்தனையில பலமாகும் பட்சத்தில் நல்லா இருக்குது. அண்ட் தென் அவர் வாங்கின சாரம் கேது, அதுவும் குருவோட வீட்டுல கேது உட்கார்ந்துருக்கும் பட்சத்தில் அது குருவை போல செயல்படணும். அப்ப லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் லக்னாதிபதியா அமர்ந்து பரிவர்த்தனை 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது நல்ல பொருளாதாரம் சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொடுக்கணும். ஆனா நடந்தது எப்படி இருக்கும், குருதசை குரு புத்தியும் சரியில்லை, குருதசை சனி புத்தியும் சரி இருக்காது. இதுல நிறைய பொருளாதாரம் கொடுத்துருக்கோம், ஃபேமிலிக்குள்ள இஷ்யூ வந்திருக்கும், வேலை பிசினஸ் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் இஷ்யூஸ் கண்டிப்பா கொடுத்துருக்கோம். ஸோ அப்ப இதற்கான காரணம் ஜாதகத்தில் கிடையாது, கோச்சாரம் தான். ஸோ குரு நல்ல இடத்துல உட்காந்துருக்காரு, குரு தசா அமோகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா குருக்கு உள்ள ஒவ்வொரு புத்திகள் வருது. அந்த புத்தி காலகட்டத்தில் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய அந்த புத்திநாதன் எங்க நிற்கிறார், அந்த புத்திநாதன் யாரை நோக்கி போறார், புத்திநாதனை நோக்கி வேற எந்த கிரகம் வருது, முக்கியமா பாவகரங்கள் வருதா சுபகரங்கள் வருதா,
இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அந்த குரு தசையில் அந்த புத்திநாதன் எப்படி நிற்பாங்க. அப்ப கோச்சாரத்தில் அந்த பலன்கள் நல்லா இல்ல. ஓகேவா? சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் போன வருடங்கள்லாம் கொடுத்துருக்கணும். இப்ப புதனுடைய புத்தி ஆனா நார்மலா பார்க்கும்போது இந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகம் தான், நல்லா இருக்கு. இதற்கு அடுத்து வரக்கூடிய சனி தசையும் இதே போன்றதான். சனி 2க்கு 3க்கான அதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அவர் வாங்கின சாரம் ராகு 7ஆம் இடத்துல. சுயசாரம் வாங்கின உட்கார்ந்த மாதிரிதான் உட்காந்து புதனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். சோ புதன் மற்றும் 5ஆம் இடத்துல. அப்ப பூர்வீகம் சார்ந்த இடம், தொழில் சார்ந்த விஷயத்தை ஈடுபடுறது, சொத்து சுகம் வாங்குறது, தேக ஆரோக்கியம் நன்மை கொடுக்கறது. ஏன்னா உங்களுக்கு ஆயுள் பலமா நிற்கிறது, சனி பலமா நிற்கிறாரு. இந்த மெத்தட்ஸ்ல தான் போகும் உங்களுக்கு. அதனால குரு தசை சனி தசை ஜெனரலா பார்த்தா நல்லா இருக்கு. ஆனா ஜாதகப்படி பார்க்கும் பொழுது அந்த கோச்சாரங்கள் இந்த வருடம் இந்த குரு தசை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து சரி இல்லை அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆன்சர். சரிங்களா? சரி, நன்றி சார். இப்ப நம்ம அடுத்த ஜாதகத்தை பார்க்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் அதே போலதான் கேட்டிருக்காரு, கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, கிருஷ்ணன் 31/8/83 டைம் 8:45 PM அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் எதுன்னு கொடுக்கலையே. பிளேஸ் ஜெகன்சி அப்படின்னா என்னன்னு தெரியல, என்ன ஊருன்னு எனக்கு தெரியல. ஜெகன்சி அப் அப்படின்னு ஒரு ஊர் கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலான அதான் டெக்ஸ்டா இல்ல மாறி அடிச்சிட்டீங்களான்னு தெரியல. எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காரு. நம்ம அடிச்சு பார்ப்போம் இந்த ஊர் இருக்கா இல்லையா அப்படின்னு. கேள்விப்பட்டது எந்த ஊர்லாம். 31/8/83 8:45 எந்த ஊர் அது? ஜெகன்சி உத்தரப்பிரதேசங்களா? யூபி, அததான் சொல்லியிருக்கிறீங்க, உத்தரப்பிரதேஷ். சரி, ஜெகன்சி உத்தரப்பிரதேஷ்ல இருக்குது. எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கிருஷ்ணன் கேட்டிருக்காரு. ஸோ இவரோட ஜாதகம் மீன லக்னம், ரிஷப ராசி. சரி, இதுதான் அவருடைய ஜாதகம். மீன லக்னம், ரிஷப ராசி, நட்சத்திரம் ரோஹிணி, 2வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை குரு தசை, லக்னாதிபதியினுடைய தசை. சோ குரு தசையில் இப்ப போயிட்டு இருக்கிறது சூரியன் முடிந்து சந்திரனுடைய புத்தி இந்த வருடம் அக்டோபர் மாதம் வரைக்கும் போகுது. சோ குரு தசையில் சந்திர புத்தி. குருவும் சந்திரனும் தனக்குள்ள நேரா சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. இது குரு சந்திர யோகமாக வேலை செய்து. இந்த ஜாதகத்தில் சந்திரன் உச்சமாக நிற்பது மிக சிறப்பு. சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் சிறப்பாக இருக்கும். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் 2/9க்கான அதிபதி, அவர் நீச்சமாகி சந்திரனுடைய வீட்டுல உட்காந்துக்கா, அந்த சந்திரன் உச்சம். சோ எப்படி பார்த்தாலும் சந்திரன் மிக சிறப்பா சரி, சந்திரனும் நல்லா நிக்குது, சந்திரன் வீட்டுல கூடிய செவ்வாயும் நல்லா நிக்கிறாரு. அண்ட் தென் அந்த செவ்வாய்க்கு குருவோட பார்வை ஷியோரா நல்லா இருக்கும் சார். இந்த சந்திர புத்தி சிறப்பான காலகட்டம். ஆனா என்ன, இப்ப மறுபடியும் அதே பாயிண்ட் தான். சோ குரு தசை சந்திர புத்தி. ஆனா இன்னைய காலகட்டம் சந்திரன் ரிஷப ராசியாக இருக்கும் பட்சத்தில் கோச்சாரத்தினுடைய சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும்? இந்த சந்திரனை தான் பார்க்க போகுது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த சந்திரன் கொஞ்சம் டல் அடிக்கும். சந்திரனுடைய ஒளி வீசும் தன்மை, அதனுடைய பலாபலன்கள் அல்லது அதனுடைய காரகத்துவம், அதனுடைய ஒளி கொஞ்சம் மங்கதான் ஆரம்பிக்கும் பை சனியினுடைய பார்வையினால, பை கோச்சாரத்தினால. ஓகே, அதனால சந்திரன் அஃபெக்ட் ஆகும்போது சந்திரனோட வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஃபெக்ட் ஆகுறார். அப்ப என்ன அர்த்தம்? செவ்வாய் அஃபெக்ட் ஆகும்போது பொருளாதார நெருக்கடி கொடுக்குது, உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்குது. சரியா? அப்ப செவ்வாயினுடைய பிரச்சனைகள் என்னென்ன? இங்க ஜாதகத்தில் 2/9க்கான அதிபதி. அப்ப சொத்து சம்பந்தமா, நிலம் சம்பந்தமா, சகோதரர்கள் சம்பந்தமா, உடல் ரீதியா ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. பொருளாதார செலவுகள் அதிகமாக கொடுக்கும். அப்படி வந்துச்சுன்னா செலவு பண்ணிடணும். பண்ணாத பட்சத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகளாக மாறும். அதை மட்டும் கவனமா இருந்ததும் சந்திர புத்தி சிறப்பா தான் இருக்காரா. கோச்சாரம் சரியில்லை, அது ஒரு காரணம் தான். எனவே சந்திர புத்தி அக்டோபருக்கு அப்புறம் செவ்வாய் புத்தி மிக சிறப்பா இருக்கும். சோ மறுபடியும் ஜாதகம் சூப்பரா வேலை செய்ய ஆரம்பிச்சோம், கவலைப்படாதீங்க. சோ அதனால ஜாதகம் சிறப்பா தான் நிக்குது. ஓகேங்களா? எதிர்காலம் சிறப்பான ஜாதகம் தான். குரு தசை, குரு சந்திரனுடைய பார்வையில அழகா நிக்கிறார். அதுக்கு அடுத்த வரக்கூடிய சனியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? செவ்வாயா ராகுவா? ராகுவோட நட்சத்திரத்துல அமர்ந்து நிக்குதுங்க. ராகு அதுவும் சிறப்பா தாங்க இருக்குது. ஓகே,
சனியும் பாத்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம். ஸோ ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்துல, ஸோ சுக்கரனோட வீட்டுல தான் உட்கார்ந்துருக்கார். ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த சுக்கரனோட வீட்டுல அமர்ந்த ராகு சந்திரனை போல வேலை செஞ்சாகணும், குருவை போல வேலை செஞ்சாகணும், சுக்கரனை போலையும் வேலை செஞ்சாகணும். இப்ப இங்க சந்திரன் குருவனுடைய காம்பினேஷன் தான் இப்ப குரு தசை போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த வரக்கூடிய சனி தசையும் உங்களுக்கு குரு சந்திரன் சுக்கரன் இந்த காம்பினேஷன்ஸ்ல போகுது. எனிவே இந்த குரு சந்திரன் செவ்வாய் இது போன்ற காம்பினேஷன்ஸ்ல போகும்போது இந்த ஜாதகத்துக்கு சிறப்பு, முக்கியமா பொருளாதாரம். ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு யோக கிரகங்கள் குரு சந்திரன் செவ்வாய் சூரியன். இதுல சூரியனை விட்டுருங்க, அந்த மற்ற 3 கிரகங்களும் தொடர்புல இருக்கக்கூடிய ராகு சாரமான சனி தசை அடுத்துதான் வரும். ஸோ அதனால ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு, நோ நெகட்டிவ். இப்போ கொஞ்சம் டல் அடிக்கும் அக்டோபர் வரைக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஓகேங்களா, நன்றி. சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா சாட்டர்டே நம்ம லைவ் பண்ணியிருந்தோம். அதுல நல்லா பாருங்க, 2 நேர்கள் தான் நம்ம ப்ராப்பரா பண்ணியிருக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் 40 ருபீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 40 ருபீஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்றதுல மினிமம் 100 ருபீஸோ அதுக்கு கீழே போட்டீங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ண மாட்டோம். நம்ம லைவ்லயும் சொல்லியிருக்கிறேன், அதனாலதான் ஸ்க்ரோலிங்லயே போட்டிருக்கிறேன் மினிமம் 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு. அதற்கு கீழே போட்டுட்டு எனக்கு ஜாதகம் ஏன் ஆன்சர் சொல்லலைன்னு கேட்காதீங்க. இதையே சொல்லி 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 முடியல. அதுக்கப்புறம் ஜெயக்குமார் பாருங்க 2 தடவை 40 ருபீஸ் போட்டிருக்காரு. ஓ, இது என்னத்த சொல்றது நானு? 2 தடவை 40 ரூபா போட்டேனுங்கிற மாதிரி. நம்ம 40 ரூபாய்க்கு ஆன்சர் பண்ற ஆட்கள் இல்லை சார். நம்ம இது எப்படி சொல்றேன்னு தெரியல. தனியா கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளவு டீட்டெயிலா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால நம்ம ஒரு ஃபார்முலால போறோம், நம்மளோட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல போறோம் அப்படின்னா அதை தடை செய்யாம நீங்களை ஒத்துழைப்பு குடிச்சீங்கன்னா நல்லா போகும். நீங்க ஒரு ரூட்ல என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் எப்படி போறது? எல்லா இடத்துக்கும் வளைஞ்சி போக முடியாது. சரியா? அந்த ஒரு இதை புரிஞ்சுக்கிங்க. சரி, எனிவே மற்ற 2 நேர்கள் போட்டிருந்தாங்க, அவங்களோட ஜாதகத்தை பார்க்கலாம். தயாளன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 6/7/2013 சேலம் 10:35 AM. எந்த துறை இவருக்கு சிறந்தது? டாக்டர் ஆக முடியுமா? அரசு உயர் பதவி கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஜாதகத்தை எடுக்கலாம். 6/7/2013. சரி, டைம் 10:35 காலை. எந்த ஊர் சார் அது? சேலம். சரி, உங்களுடைய ஜாதகம் எடுக்கிறோம் பாருங்க. வேதா அவருடைய ஜாதகம் 6/7/2013 10:35 AM சேலம். இந்த ஜாதகம் சிம்ம லக்னம் அண்ட் ரிஷப ராசி. இதான் அவருடைய ஜாதகம். நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகசிரீஷம் 2வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை ராகு தசை தான் போயிட்டு இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு நான் சொன்னா ராகு தசை, ராகு தசையில் 2013 இல்ல சொல்லல, ராகு தசை தான் 2018 இருந்து 2036 வரைக்கும் போகுது. ஜாதகத்தில் 13 பாருங்க, 31 32 சூரிய புத்தி தான் வருது. ராகு தசை சூரிய புத்தி. ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்துல. ஸோ குரு மற்றும் சனி. ஸோ குரு உங்களுக்கு 11வது இடத்துல தான் அமர்ந்து நிற்குது. சனி உச்சம் மற்றும் வக்ரமாகி ராகுவோட இணைவு 6/7. சனி எத்தனை? 10 டிகிரி. செவ்வாய் 1 டிகிரி. குரு 8 டிகிரி. சூரியன் 20. புதன் 22. கேள்வி மருத்துவத்துறைக்கு போவாரா அப்படிங்கிறது தான். ஸோ நடந்துட்டு இருக்கிறது. இந்த எந்த கிரகமுமே ஆட்சி உச்சம் கிடையாது. சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனை, இந்த ஒரு பாயிண்ட் ஓகே.
சுக்கிரன் 16, சந்திரன் 27, செவ்வாய் மிருகசீரிஷம். ராகு எத்தனை டிகிரி அதை பாருங்க. ராகு சுவாதி 4ஆம் பாதம், செவ்வாய் மிருகசீரிஷம் 3வது பாதம், 2 பாதம் தள்ளி நிக்குது. இல்லையே, மெடிக்கல் துறைக்கான போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஜாதகம் ஒன்று மெக்கானிக்கல் ரிலேட்டடா போகும், இல்லைனா எலக்ட்ரானிக் ரிலேட்டடா டிசைன் ஓரியன்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் காட்டுதே தவிர மற்ற விஷயங்கள் இல்லை. மெடிக்கல் துறைக்கு போறதுக்கு 6ஆம் இடத்தோட தொடர்பு, எஸ், அந்த பாயிண்ட் ஓகே. இங்க மெடிக்கல் துறை போகுது, ஆர்த்தோ சம்பந்தமா போறதுக்கான வாய்ப்பு உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. மெடிக்கல்னு போறீங்கன்னா இந்த இடத்துல நான் செவ்வாயை தொட்டு எடுக்கல, சனியை தொட்டு தான் எடுக்கிறேன். அப்ப சனி இந்த ஜாதகத்துக்கு 6வது பாவகாதி, 6ஆம் இடத்தை தொட்டும் மருத்துவம் சார்ந்த கல்வி போகுது. எஸ், நான் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்ப இந்த ஜாதகத்துக்கு சனி தான் ராகுவோட இணைஞ்சு நிற்கிறார். ஆக அப்படி பார்க்கும்போது சனி தான் இந்த ஜாதகத்துல உச்சமா நின்று வக்ரமா நிற்கிது. ஓகேவா? சனி எத்தனை? 10, குரு 8. எஸ், சிறப்பு, சனி தான். அப்ப ஒண்ணு மெக்கானிக்கல் ரிலேட்டடான கல்விக்கு போகுது, இல்லைன்னா மருத்துவத்துறையில் ஆர்த்தோ சம்பந்தமான அது ரிலேட்டடான ஒரு டாக்டர் கல்வி, இது சார்ந்த கல்விக்குள்ள தான் கண்டிப்பா போகும். ஓகேங்களா? இது அரசு சார்ந்த வேலைக்கு போகுமா அப்படின்னா, 2வது பாவகாதிபதி புதன் 25 வக்ரம், ராகு 19, சூரியன் 20. ராகு உங்களுக்கு குருவோட தொடர்பு, ராகு 19 இல்லைங்க, பார்டர்ல தான் நிக்குது. எனிவே, ஆனா அரசு சார்ந்த வேலைங்கிறத தாண்டிலும் இந்த பாயிண்ட் தெளிவா நிக்குது. சரிங்களா? ஒண்ணு மெக்கானிக்கல் ரிலேட்டடா போகணும், டிசைன் 2வது பட்சம் தான், 3வது ப்ரிஃபரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல், சனியினுடைய காரகத்துறையில போவாங்க சார். அப்படியே எம்பிபிஎஸ்ல போனா கூட ஆர்த்தோ சம்பந்தம், எலும்பு சார்ந்த ஒரு மருத்துவம், அல்லது சனியினுடைய தொடர்பு வந்துச்சுன்னா இந்த ஆயுர்வேதிக் மருத்துவம் சொல்றீங்களா, சித்தா, அது மாதிரியான மருத்துவம், இது போன்ற அமைப்புகள்லாம் போக வைக்கும். ஓகே, ரைட், நன்றி சார். அரசு நல்ல சம்பளம் சம்பாதிப்பாருங்க, அதெல்லாம் கவலையப்படாதீங்க. அரசு பதவிக்கு போவாராங்கிறத விட நல்ல சம்பாதிப்பாரா, ஏன்னா 2க்கும் 11க்குமான அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சியா நிக்கிறார், அந்த வீட்டுல தான் குருவும் நிக்குது. ஸோ அதனால நல்ல சம்பளம், நல்ல ஃபியூச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஓகே, சரி. அடுத்தது கோகுல் 7/4/94 10:07 PM அப்படின்ட்டு புதன் திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஊர் கொடுக்கல. 7/4/94 10:07 PM. ஊர் எந்த ஊர்னு கொடுக்கல சார். ஸோ 7/4/94 10:07 PM புதன் திசை எப்படி இருக்கும்? ஜாதகம் விருச்சிக லக்னம், கும்பராசி. சரி, கரெக்ட். இதான் ஜாதகம் பாருங்க. விருச்சிக லக்னம், கும்பராசி, நட்சத்திரம் சதயம் 4வது பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது சனி தசை. 2032க்கு அப்புறம் தான் புதன் தசை வருது. புதன் தசையை பற்றி தான் கேள்வி. ஜாதகத்துக்கு அஷ்டமாதிபதி 5வது பாவகத்துல அமர்ந்து, புதன் உங்களுக்கு சனியினுடையவா குருவோட நட்சத்திரம். ஓகே, புதன் குருவோட நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? சோ இந்த இடத்துல குருவோட நட்சத்திரம் வாங்கின புதன் இடம் விட்டு இடநகர்த்த வைக்கும், அஷ்டமாதிபதிங்கிறதுனால. குருவோட நட்சத்திரம் வாங்குது. இந்த குரு இந்த ஜாதகத்துக்கு 2க்கு மற்றும் 5க்கான ஆதிபத்திய கிரகம். அவரே 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். ஸோ அதனால வேலை சம்பந்தமாக இடம் விட்டு இடநகர்த்த வைக்கும். பொருளாதார இன்கம்ஸ் எல்லாம் நல்ல விதமாக இருக்கும். என்ன கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும், அவ்வளவுதான். ஏன்னா குருவும் புதனுடைய வீட்டை பார்க்கிறார், புதனும் குருவோட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட் இந்த ஜாதகத்துக்கு வருமானத்தை நல்ல விதமாக கொடுக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு. ஆனா அந்த திசைநாதன் அஷ்டமாதிபதி, அந்த திசைநாதன் அஷ்டமாதிபதிங்கும் போது அஷ்டமாதிபதி எப்படி உங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு பலனை கொடுக்காது, கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு. இன்னொன்னு எதிர்பாராத தனவரவு, அந்த பாயிண்டையும் கொடுக்கும். சரியா? அப்ப அந்த பாயிண்ட்ல அந்த ஜாதகத்துக்கு உண்டு புதன் திசையில. சோ அதனால கெடுபலங்கள் பெருசா இருக்குமா? இங்க புதன் உங்களுக்கு 2, புதன் 2, கேது 2, ராகுவும் 2. சரி, புதன் 2.58, ராகு 2.12.
சரி, புதன் திசையில் சின்ன புதன் தசை புதன் புத்தில, ஓகே, புதன் தசை புதன் புத்தில சின்னதா கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் அஷ்டமாதிபதி டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா என்ன பண்ணும், ஏதாவது மேல இருந்து கீழே விழுதல், இதற்கான பலன். ஒரு காரகத்துவத்துல புதன் பாதிப்பு பட்டிருந்துச்சுன்னா, சனியோடைய ராகுகேதோடு பாதிப்பு இருந்துச்சுன்னா, ஐ மீன் அஷ்டமாதிபதி பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா, அதற்கான ஒரு பலன் என்ன சொல்றாங்கன்னா, காரகத்துவத்துல மேலே இருந்து கீழே விழுதல், அப்படின்னா அடிபடுறதுன்னு அர்த்தம். இதை நம்ம ஒரு ஜோதிட ரீதியாக நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், வண்டி வாகனத்துல போது கவனமா இருந்துங்க, ஓகே, உயரமான இடங்கள்ல ஏறும் போது இறங்கும் போது கவனமா இருங்க. ஸோ பழைய செப்பலை யூஸ் பண்ணாதீங்க, தடுமாறக்கூடிய ஒரு இடத்துக்கு போகாதீங்க, அல்லது தடுமாற மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் அதுக்கான ப்ரிகாஷன். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் புதன் திசை புதன் புத்தியில. இன்னொரு பாயிண்ட், இந்த புதன் அஷ்டமாதிபதியாக இருந்து பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா, புதன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்களா, சாஃப்ட்வேர் இருக்கிறீங்களா, ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஒண்ணு, அன்னைய காலகட்டம் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சைன் பண்றது, போறது வர்றது, போக்குவரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் நான் ரிஜிஸ்டர் பண்ண போறேன், புதுசா ஒரு வீடு வாங்க போறேன், கையெழுத்து போடக்கூடாது, இன்னொருத்தருக்கு நான் கேரண்டி கையெழுத்து அது போடக்கூடாது. இதுலலாம் ப்ராப்ளம் இஷ்யூ வரும். அது அந்த காலகட்டத்துல, அதுவும் புதன் திசை புதன் புத்தியில அது மட்டும் கவனமா இருக்கணும். இது அப்பார்ட் ஃப்ரம் உடல் ஆரோக்கியத்தில் அந்த காலகட்டம் கவனமா இருக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். சரி, அதர் தென் புதன் உங்களுக்கு குருவோட சாரம், குருவனுடைய பார்வை பார்த்த புதனுடைய வீடு, இதெல்லாம் உங்களுக்கு தனவரவை கொடுக்கும். சரிங்களா? ரைட், நன்றி சார். சோ இவ்வளவுதாங்க. மற்ற நேர்கள் நாம அசிஸ்வல் சொன்ன மாதிரி தான். யாரெல்லாம் கம்மியா போட்டிருக்காங்கிற சொல்றேன். ரஜினி போட்டிருக்காங்க, பிரவீன்குமார் போட்டிருக்காங்க, ரோஜாவா, எஃப்ஐ ரோஜா, ஸோ எஃப்ஐ ரோஜா பேகம் அவங்களும் போட்டிருக்காங்க மினிமமா. ஜெயக்குமார் கணேசன், ஸோ 2 தடவை 40 ரூபா போட்டிருக்கிறீங்க. அதே போல சரண் அன்பு, அவரும் 40 ரூபா போட்டிருக்காரு. இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்றது கஷ்டம். சரிங்களா? நான் அதை முதலே சொல்லிட்டேன். ஸோ அதை தான் மற்றவர்கள்லாம் மினிமம் 100 ருபீஸ் போட்டிருக்கீங்க. போட்டவர்களுக்கான ஆன்சர் நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இனி ஒரு காலகட்டங்களில் சப்போஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மினிமமா ஒரு அமௌண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், அந்த அமௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்னை தவறா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? சரி, பார்க்கக்கூடிய நேர்கள் உங்க ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா, வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைல லைவ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். இலவசமாக ஜாதகத்துக்கு பலன் சொல்லிட்டு வரோம். அந்த லைவ்ல கலந்துக்குங்க. உங்க ஜாதகத்துக்கான ஜாதகத்தை டெக்ஸ்ட் பண்ணி உங்க கேள்வியை கேளுங்க, அதற்கான பதிலை நான் பார்த்து சொல்றேன். சரி, இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.